Hi friends, good morning. இன்னைக்கு பிளான் growth and development chapter கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல். இன்னைக்கு பிளான் growth and development chapter கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. Welcome all to the live session. Welcome all. So இன்னைக்கு நம்ம பிளான் growth and development chapterல இருந்து ரிவிஷன் பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் growth இன்ட்ரடக்ஷன்ல நம்ம பார்க்க போறது growth அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் அண்ட் irreversible increase in size, dry mass, length, area, volume, cell number. ஸோ irreversible increase என்ன, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு திருப்பியும் டிக்ரீஸ் ஆகாது. சைஸ்ல, ட்ரை மாஸ்ல, லென்த் ஆஃப் த பிளான்ட், ஏரியா, வால்யூம்னா அந்த சைஸுங்க, அந்த ஏரியா தான் சொல்லுவோம், மொத்த அளவு. ஆர் செல் நம்பர், இதுல இன்க்ரீஸ் ஆயிடும் பட் டிக்ரீஸ் ஆகாது, அதுதான் நம்ம growth அப்படிம்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன் பிளான்ஸ் growth இஸ் இன்டிட்டர்மினேட். ஏன் அப்படின்னா, இன்டிட்டர்மினேட்னா என்ன அர்த்தம்? பிளான்ஸ்ல growthங்கிறது கண்டினியூவா இருக்கும் சாகர வரைக்கும். பிளான்ட் பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் இன்டிட்டர்மினேட். பிகாஸ் மெரிஸ்டம்ஸ் ரிமைன் ஆக்டிவ் த்ரூ அவுட் லைஃப். மெரிஸ்டம் அப்படின்னாலே கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் கண்டினியூவா டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கிறதா மெரிஸ்டம்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது த்ரூ அவுட் லைஃப் ஆக்டிவா இருக்கிறதுனால பிளான்ட் சாகிற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். பிளான் growth is called open form of growth. ஏன் ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth? பர்த் டு டெத் வளர்ந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா, அதனால ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth அப்படிம்போம். growth வந்து மெயினா மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல தான் கண்டினியூஸா இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. ஸோ எங்கெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ஸ் இருக்கு? ரூட்ல இருக்கு, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், ராம் அப்படின்னு சொல்லலாம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், சாம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், ஸ்டெம்மோட டிப்ல இருக்கிறது, லேட்ரல் மெரிஸ்டம் ஆர் கேம்பியம். லேட்ரல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது சைட்ல இருக்கிறது. ஸோ ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ரூட் ரீஜன்ல இருக்கும், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஸ்டெம்மோட டிப்ல இருக்கும், இந்த சைட்ல இருக்கிறது லேட்ரல் மெரிஸ்டம் ஆர் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ why plants keep growing? So because some cells always remain capable of division. Some cells அப்படிங்கிறது தான் நம்ம படிச்ச மாதிரி மெரிஸ்டம் செல்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் டிவிஷன்ல இருக்கும். எக்ஸாம்பிள், ரூட் டிப், ஷூட் டிப் கீப் ஆடிங் நியூ செல்ஸ். ஸோ ரூட் அண்ட் ஷூட் லென்த் இன்க்ரீஸ் கண்டினியூஸ்லி. ஸோ ரூட் டிப்லையும் ஷூட் டிப்லையும் ரூட் எபிக்கல் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கனால கண்டினியூஸா growth இருக்கும். நெக்ஸ்ட், பிளான் growth இஸ் irreversible, மெஷரபிள். திருப்பி வளர்ந்தது முன்னாடி போனது தான் திருப்பியும் ரிவர்சிபிள்ல வராது, குறையாது. மெஷரபிள், அளவிடலாம். இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ங்கிறது இன்டர்னல் ஃபேக்டர், என்விரான்மெண்ட்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ growth வந்து லென்த், ஏரியா, வால்யூம், ஃப்ரெஷ் வெயிட், ட்ரை வெயிட், நம்பர் ஆஃப் செல்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு root growing from 2 cm to 5 cm shows increase in length. அதே a fruit increasing in dry mass show growth in biomass. ஸோ ஃப்ரூட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது பயோமாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்க. ஸோ phases of growthனு பார்த்தா 3 phases of growth இருக்கு. இது வந்து நம்ம யூஸ்வலா ரூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க நமக்கு புக்ல. மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ், இலாங்கேஷன் ஃபேஸ், மெச்சுரேஷன் ஃபேஸ்னு 3 ஃபேஸா பிரிக்கிறோம். ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்ல செல் வந்து டிவைட் ஆகும் கண்டினியூவா. செல் ஸ்மாலா இருக்கும் மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல, தின் வால்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் செல் கண்டினியூவா டிவைட் ஆக முடியும். வால் தின்னா இருந்தா, திக் வால்டு செல்ஸால டிவைட் ஆக முடியாது. டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும், ஏன்னா செல் டிவிஷன் ஆனதும் சைட்டோபிளாசத்தை ஷேர் பண்ணிக்கணும்,
ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், தெளிவான பெரிய நியூக்ளியஸ் இருக்கும். லிட்டில் ஆர் நோ வேக்யூல், வேக்யூல் குட்டியா இருக்கும் அல்லது கம்ப்ளீட்டா ஆப்சென்டா இருக்கும். ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ரூட் கேப்புக்கு பக்கத்துல இருக்கு. ஜஸ்ட் பிஹைண்ட் த ரூட் கேப் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கு. அங்க இருக்க செல்ஸ் ஸ்மால் சைஸ்டு செல்ஸா இருக்கும், தின் வால்டா இருக்கும், சைட்டோபிளாசம் டென்ஸா இருக்கும், ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இலாங்கேஷன் ஃபேஸ் நம்ம மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸ்க்கு அடுத்து வருது அந்த ஜோன். செல்ஸ் என்லார்ஜ் ரேபிட்லி, பர்டிகுலர்லி வேக்யூல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால செல் இப்படி இருக்கு, வேக்யூல் இப்படி இருக்கு, வேக்யூல் இப்படி பெருசாகிறதுனால செல்லும் நீண்டு போகும், இலாங்கேட் ஆகும். செல்லோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, செல் வால் டெபாசிஷன் இன்க்ரீஸ் ஆகுது, புரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகுது. சார் புரோட்டோபிளாசம்னா என்ன சார்? சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், zone behind the meristem in root and stem where rapid length increases occur. So இந்த மெரிஸ்டம்க்கு அடுத்தது இலாங்கேஷன் ஜோனா இருக்கும், இங்கதான் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறது நடக்குது. அடுத்து மெச்சுரேஷன் ஃபேஸ், செல்ஸ் அட்டைன் மேக்ஸிமம் சைஸ். இந்த ஏரியாங்க மெச்சுரேஷன் ஃபேஸ்ல தான் செல்ஸ் வந்து டிவைட் ஆகிறது ஸ்டாப் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு, அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மாத்திக்கும். செல் பிகம் ஸ்பெஷலைஸ்ட். இப்போ அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கிறது எபிடர்மல் லேயரா இருக்கும், அதுக்கடுத்து கார்டெக்ஸ், அதுக்கடுத்து எண்டோடெர்மிஸ், அதுக்கடுத்து பெரிசைக்கிள், ஜைலம், ஃப்ளோயம். இந்த மாதிரி செல் ஸ்பெஷலைஸ்ட் செல்லா மாறுறது மெச்சுரேஷன் ஜோன்ல தான். ஸோ டிஃபரன்சியேஷன் அக்கர்ஸ். ஒவ்வொரு செல்லும் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி சைஸ், ஷேப்பு, ஃபங்க்ஷன் இதுலெல்லாம் மாறுபடுவாங்க. ரூட் ஹேர் ஜோன் இன் ரூட்ஸ். ஸோ ரூட் ஹேர் ஜோன் பாருங்க, மெச்சுரேஷன் ஜோன்ல ரூட் ஹேர் என்ன பண்ணும்? யூனிசெல்லுலாரா இருக்கும், வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஜன் வைஸ் செல்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆகுது அவங்க சைஸ்ல, ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுதான் நம்ம மெச்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டுங்க growth ரேட். 2 growth ரேட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ growth ரேட்ல அரித்மெட்டிக் growth ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ growth ரேட்டுங்கிறது பர் யூனிட் டைம். யூனிட் டைம் யூஸ்வலா குழப்பிக்காதீங்க, யூனிட் டைம் 1 தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம அது மினிட்ஸா, இயரா, வீக்கா, அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். யூனிட் டைமுக்கு 1 அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா மறந்தாங்க, எங்கேயாவது யூனிட் டைம் அப்படின்னு வந்துச்சுன்னா 1ன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. So the two major types, arithmetic growth. First, after mitosis, one daughter cell continues to divide, the other differentiates or matures or increase in constant. So sorry, matures or increase is constant. அடுத்த பாயிண்ட். இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு மதர் செல் இருக்காங்க, ரெண்டா டிவைட் ஆகுறாங்க. இந்த ஒரு செல் டிஃபரன்ஷியேட் ஆகி ஃபர்தரா டிவைட் ஆக மாட்டாங்க, இவங்க மட்டும் டிவைட் ஆவாங்க. இது அப்படியே டிவைட் ஆகாமே இருக்கும். ஸோ டிவைட் ஆன 2 செல்ஸ்ல மைட்டோசிஸ்ல செல் டிவைட் ஆகுது, ஈக்குவேஷனல் செல் டிவிஷன்ல. ஒரு செல்லு கண்டினியூவா டிவைட் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு செல்லு டிவைட் ஆகிறத நிறுத்திடும். அதே போல இந்த செல்லு கண்டினியூவா டிவைட் ஆகும், இந்த 2 செல்லும் டிவைட் ஆகாம போயிட்டு இருக்கும். இந்த செல்லு டிவைட் ஆகும், இந்த 3 செல்லும் டிவைட் ஆகாது. இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு அரித்மெட்டிக் growth அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் அரித்மெட்டிக் growthக்கு LT is equal to L0 plus RT. இதுல ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். Tங்கிறது டைம் ரெப்ரசென்ட் பண்ணும், LTங்கிறது லென்த் அட் கிவன் டைம், L0 அப்படிங்கிறது இனிஷியல் லென்த், நீங்க அந்த growth அளவிடும் போது ஆரம்பத்துல இருந்த லென்த், Rங்கிறது growth ரேட். கிராஃபிக்கலா நம்ம அரித்மெட்டிக் growth நம்ம பிளாட் பண்ணும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும் இந்த மாதிரி. ஓகேங்களா, அரித்மெட்டிக் growth. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ்ல லென்த் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ரூட் இலாங்கேஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் கண்டிஷன். கான்ஸ்டன்ட் கண்டிஷன்ங்கிறது பிளான் growthக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. அந்த டைம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ரூட் growth அரித்மெட்டிக் growthல இருக்கும். ஓகேங்களா, ரூட் இலாங்கேஷன். நெக்ஸ்ட்டுங்க, growth ரேட்ல ஜாமெட்ரிக் growth பார்க்குறோம். போத் டாட்டர் செல்ஸ் கண்டினியூ டு டிவைட். இங்க பாருங்க, டிவைட் ஆன 2 செல்லும் கண்டினியூவா திருப்பி எல்லா செல்லுமே டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும்.
growth become exponential very fast when resources are plenty. இங்க resources அப்படிங்கிறது செல் டிவிஷனுக்கு செல் growthக்கு தேவையான ஃபுட் நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் அவைலபிளா இருக்கும்போது செல்ஸ் எக்ஸ்பொனன்ஷியலா வளர்ந்துகிட்டே போகும். ஸோ ஈக்குவேஷன்ல W1 is equal to W0 e power RT. இங்க ஆறுங்கிறது growth rate, W1ங்கிறது ஃபைனல் சைஸ், W0ங்கிறது இனிஷியல் சைஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேக் ஃபேஸ், ஸ்லோ growth ஃபேஸ், லேக் ஃபேஸ், அடுத்து லாக் ஃபேஸ், எக்ஸ்பொனன்ஷியல் growth ஃபேஸ், அதுக்கடுத்து ஸ்டெடி ஸ்டேஷனரி ஃபேஸ், அதுக்கப்புறம் அந்த growth வந்து மெயின்டைன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிக்மாய்டு கர்வ் நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் கர்வ் ஐடியல் கண்டிஷன்ல நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. growth ஆஃப் ஹோல் பிளான்ட், என்டையர் பிளான்டோட growthம் நமக்கு இந்த மாதிரி growth ரேட்ல தான் கிடைக்கும். ஃப்ரூட்டோட growth, பாக்டீரியல் பாப்புலேஷன். பாக்டீரியல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு பெட்ரி பிளேட்ல பாக்டீரியா வளர்க்குறீங்க, பாக்டீரியா எல்லா செல்லுக்கும் ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 4ஆகவும் 4 8ஆகவும் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. 8 16, 16 32, 32 64 லாக் ஃபேஸ்க்கு போகும். அதுக்கடுத்து பிகாஸ் அந்த ஸ்பேஸ் வந்து அதுக்கு இருக்காது, ஃபுட்டும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் growthக்கு அப்புறம், அப்போ ஸ்டெடி ஸ்டேஷனரி ஃபேஸ்க்கு என்டர் ஆயிடும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் பிளான்ட் growth. வாட்டர் கம்பல்சரி இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும், டெம்பரேச்சர் தேவையான அளவுக்கு ஆப்டிமமா இருக்கணும், லைட் தேவையான அளவுக்கு இருந்தால் தான் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பிளான்ட் growthக்கு தேவையான விஷயங்கள். ஸோ வாட்டர், செல் இன்லார்ஜ்மெண்ட், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, டர்ஜிடிட்டி, செல் நல்லா டர்ஜிடா இருந்தால் தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் உள்ள நடக்கும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் அண்ட் எனர்ஜி ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மினரல் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் அண்ட் என்சைம் சிந்தசிஸ்க்கு, மினரல்ஸ் என்சைம் ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படும். டெம்பரேச்சர் என்சைமேட்டிக் ரியாக்ஷனை ஹை டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் பண்ணும், லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரும் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடும், வெரி லோ டெம்பரேச்சரும் என்சைம் ஆக்டிவிட்டியை நடக்க விடாம பண்ணிடும். ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி கரெக்டாக நடக்கும். லைட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மார்போஜெனிசிஸ் அண்ட் ஃபிளவரிங். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் போட்டோசிந்தசிஸ்க்கு தான் லைட் வேணும்னு. இல்ல, மார்போஜெனிசிஸ்னா ரூட், ஸ்டெம், லீஃப் ஃபார்மேஷன் அண்ட் ஃபிளவரிங், இதுக்கும் போட்டோ பீரியாடிசம்லாம் சொல்லுவோம் இல்லையா, லைட் இம்பார்ட்டன்ட். டிஃபரன்சியேஷன், டிடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்ங்கிறது process by which cells become structurally and functionally specialized. இப்போ எபிடெர்மிஸ் இருக்கு, elongated cells ஆது இருக்கும், barrel ஷேப்ல இருக்கும், structurally specialized ஆயிடுது, compactly arranged இருக்கும் நெருக்கமா, and functionally specialized. ஏன் அது compactly arranged இருக்கு? அப்பதான் வெளியில இருந்து பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் உள்ள வெளியே போக முடியாது, பிளான்ட்டோட ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ ப்ரொடெக்ஷன்ங்கிற ஃபங்க்ஷனை கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலா அது ஸ்பெஷலைஸ்ட் ஆயிருக்கு. இது போல example, meristematic cells becoming xylem and phloem, sclerenchyma, guard cells. So xylem water conduction பண்ணும், phloem food conduction பண்ணும், sclerenchyma plant mechanical support கொடுக்கும், guard cells opening and closing மூலியமா டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்ல இருந்து டெவலப் ஆகி வந்தது, டிஃபரன்ஷியேட் ஆகி வந்தது. டி டிஃபரன்ஷியேஷன்னா ரிவர்ஸ் ஆகிறது. டிஇ அப்படின்னாலே ரிவர்சல் அப்படின்னு அர்த்தம், மீண்டும் பழைய நிலைமைக்கே வர்றதுன்னு அர்த்தம். ஸோ லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ரீகெயின் த கெப்பாசிட்டி டு டிவைட். ஸோ திருப்பி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸா மாறுறது. லிவிங் செல்ஸ் பெர்மனன்ட் செல்ஸா மாறிடுச்சு, எகெயின் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸா மாறினா அது வந்து டி டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம். ஸோ இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம். இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம்னா என்ன? ஃபெசிகுலார்ங்கிறது வாஸ்குலார் பண்டில்ஸை குறிக்கும். 2 வாஸ்குலார் பண்டிலுக்கு இடையில இருக்கக்கூடிய செல்ஸ் அது கேம்பியல் ஆக்டிவிட்டியை திருப்பி ரீகெயின் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம். கார்க் கேம்பியம் கார்க் ரீஜன்ல இருக்கிறது. தீஸ் அரைஸ் ஃப்ரம் மெச்சூர் பர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் ஸ்டார்ட் டிவைடிங் அகைன். ஸோ இந்த இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியமும் கார்க் கேம்பியமும் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே டி டிஃபரன்ஷியேட் ஆகி வந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அடுத்து ரீடிஃபரன்சியேஷன். இப்போ டி டிஃபரன்சியேஷன் ஆகி வந்துச்சு இல்லைங்களா, இந்த செல் திருப்பி பெர்மனன்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது மறுபடியும் மாறுபாடு அடையுது, ரீடிஃபரன்சியேஷன். செல்ஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் டி டிஃபரன்சியேஷன் லூஸ் டிவைடிங் கெப்பாசிட்டி அகெயின் அண்ட் பிகம் ஸ்பெஷலைஸ்ட். ஸ்பெஷலைஸ்ட்னா அந்த செல்ஸ் ஃபர்தரா டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம்.
cells produced by cambium become secondary xylem, secondary phloem. இதெல்லாம் redifferentiate ஆகி வந்துச்சு. எது secondary xylem, secondary phloem. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் growth plus differentiation. Growth plus differentiation or growth plus differentiation plus maturation. இதுதான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். It includes all changes from seed germination to senescence. Senescence அப்படிங்கிறது aging of the plant. பிளான்ட்டோட ஏஜிங்க நம்ம senescence அப்படின்னு சொல்லுவோம். senescence அப்படிங்கிறது வயசாகி போறது பிளான்ட்ஸுக்கு. அந்த சயின்டிபிக் டேர்ம் வந்து பிளான்ட்ஸுக்கு ஏஜிங்க்கு செனசன்ஸ். ஓகேங்க. ஸோ சீடு ஜெர்மினேட் ஆகி பிளான்ட் ஏஜிங் ஆகிற வரைக்கும் உள்ளதை நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரோத் ஆகுது, செல் டிவைட் ஆகிறது க்ரோத் அப்படிம்போம். டிஃப்ரென்ஷியேட் ஆனாதான் அது வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸா மாதிரி ஃபங்க்ஷனிங்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். தென் மெச்சூரேஷன், பர்மனன்ட் செல்ஸா மாறுது. ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ டெவலப்மெண்ட்டோட ரிலேட்டட் டேர்ம்ஸ் என்னன்னா மார்போஜெனிசிஸ். மார்போஜெனிசிஸ்னா சீடு எப்படி இருக்கு, எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம உருண்டையா ஒரு மாதிரி அது ஒரு ஷேப்ல இருக்கு. அது எப்படி ஜெர்மினேட் ஆகி ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அதை தான் மார்போஜெனிசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான் பாடியை தான் மார்போஜெனிசிஸ் அப்படிமோ. ஜெனிசிஸ்னாலே ஃபார்மேஷனுங்க. ஓகே. ஸோ பிளாஸ்டிசிட்டி இன் பிளான்ஸ். Plants can follow different development pathways depending on environment or life stage. This ability is called plasticity. இந்த இடத்துல different development pathwaysங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிளாஸ்டிசிட்டினா ஒன்றும் இல்லை, டெவலப்மெண்ட்னால என்ன, ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க, லீஃப் பாருங்க. இந்த லீஃப் ஜுவனைல் லீஃப்ங்கிறது பிஃபோர் ஃப்ளவரிங். இந்த பிளான்ட்ல கொரியாண்டர் பிளான்ட், கொத்தமல்லின்னு சொல்றோம் இல்லையா, கொரியாண்டர் சட்னில அரைச்சு கொடுப்பாங்க. ஃப்ளவரிங்க்கு முன்னாடி லீஃப் யங் பிளான்ட்டா இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஃப்ளவரிங்க்கு அப்புறம் அந்த லீஃப்ல சேஞ்சஸ் வரும் அடல்ட் பிளான்ட்ல. அதே போல இது வந்து பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட். பிஃபோர் ஃப்ளவரிங், ஆஃப்டர் ஃப்ளவரிங். ஜுவனைல்னா பிஃபோர் ஃப்ளவரிங், அடல்ட் லீஃப்னா ஃப்ளவரிங் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணிக்கு கீழே இருக்க லீஃப் மெலிசா ஊசி ஊசி மாதிரி மெலிசா இருக்கு. நல்லா உள்ள அந்த லீஃபோட இன்சிஷன் உள்ள போயிட்டு வந்திருக்கு. ஏன்னா அப்பதான் வாட்டர் ஃப்ளோல இது கிழிஞ்சு போகாம இருக்கும். ஆல்ரெடி அதுவே கிழிஞ்சு போன மாதிரி வச்சுக்குது. மேல இருக்கிறது அந்த இன்சிஷன் கம்மியா தான் இருக்கு. ஸோ வாட்டருக்கு கீழே ஒரு மாதிரி, வாட்டருக்கு மேல ஒரு மாதிரி, சேம் ஸ்டேஜ் தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு. இதுதான் டெவலப்மெண்ட். டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் பாத்வேஸ் ஒரே பிளான்ட்ல இருக்குது. ஸோ ஹெட்டிரோஃபில்லி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஃபில்லினாலே லீவ்ஸ் தான். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இன் சேம் பிளான்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபில்லின்னு சொல்றோம். டியூ டு ஏஜ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்பர், இந்த 3 பிளான்ட்டும் இதுக்கு எக்ஸாம்பிள். எல்லாமே என்சிஆர்டில இருந்து எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான். ஒன்னு கூட அவுட் சைட் என்சிஆர்டி கிடையாது. ஸோ இந்த ஜுவனைல் லீஃப், அடல்ட் லீஃப், ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல சேஞ்சஸ் இருக்கு. அதே ஒரே ஸ்டேஜ் தான், பட் டியூ டு என்விரான்மெண்ட். தண்ணி கடியில ஒரு மாதிரி அக்வாட்டிக் லீஃப் வந்து கிழிஞ்சு போன மாதிரி மெலிசா இருக்கு. ஏர்ல இருக்கக்கூடிய ஏரியல் லீஃப் வந்து நல்லா ப்ராடரா இருக்கு. ஸோ பட்டர்கப் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் லீஃப் ஷேப்ஸ் இன் வாட்டர் அண்ட் ஏர். ஸோ என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபில்லிக்கு எடுத்துக்காட்டு பட்டர்கப், மறந்துடாதீங்க. பிளான் growth ரெகுலேட்டர்ஸ்ல நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான விஷயம், these are small simple organic compounds that regulate growth and development. ஸ்மால்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் செக்ரேட் ஆகும். அண்ட் சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே. மெயின் பிளான் growth ரெகுலேட்டர்ஸ்னா ஆக்சின், ஜிப்ரலின், 5 படிக்க போறோம். சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட். இதுல கிளாசிபிகேஷன்ல growth promoters யாரு? ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின்ஸ், இவங்கெல்லாம் growth promoters. growth inhibitors are stress hormones. promoterனா growth இன்க்ரீஸ் பண்றவங்க, inhibitorனா growth டிக்ரீஸ் பண்றவங்க, அப்சிசிக் ஆசிட். பட் எத்திலின் கேன் ப்ரமோட் ஆர் இன்ஹிபிட் டிபெண்டிங் ஆன் த ரெஸ்பான்ஸ். எத்திலின் வந்து இந்த ரெண்டுலையுமே நீங்க வைக்கலாம். சம்டைம்ஸ் ப்ரமோட்டரா இருக்கும், சம்டைம்ஸ் இன்ஹிபிட்டரா இருக்கும். 2 in 1 கேரக்டரோட இருக்கிறது எத்திலின். நெக்ஸ்ட்ங்க, ஆக்சின்.
இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது மெயின் நேச்சுரல் ஆக்சின். சிந்தட்டிக் ஆர் காமன்லி யூஸ்ட் ஆக்சின் நம்ம வந்து லெபார்டரி லெவல்ல ப்ரொடியூஸ் பண்றது. IBA, NAA, 2,4-D இது எல்லாமே நமக்கு சிந்தட்டிக் ஆக்சின். சைட் ஆஃப் சிந்தசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷூட் எபெக்ஸ், யங் லீவ்ஸ் அங்கெல்லாம் ஆக்சின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஷூட்னா ஸ்டெம்மோட டிப்ல. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சின்னா செல் இலாங்கேஷனை ப்ரமோட் பண்ணி டுவர்ட்ஸ் சன்லைட் growth-ஐ ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்ஸ் இன் ரூட் இனிஷியேஷன், மெயின்டைன்ஸ் எபிக்கல் டாமினன்ஸ். எபிக்கல் டாமினன்ஸ்னா என்ன? பிளான்ட் உயரமா அதோட டிப் வளர்ந்துகிட்டே போகும், பிரான்ச் கிளைகளை வளர விடாம பண்றது. ப்ரமோட் பார்த்தினோகார்பி, சீட்லெஸ் ஃப்ரூட் ஃபார்ம் பண்றதுக்கு ஆக்சின் ஹெல்ப் பண்ணும். ஜைலம் டிஃபரன்சியேஷன், ட்ராபிக் மூவ்மெண்ட் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. சார் ட்ராபிக் மூவ்மெண்ட்னா என்ன? அதான் போட்டோட்ராப், அதாவது டுவர்ட்ஸ் லைட் வளர்றது, அதே போல டுவர்ட்ஸ் கிராவிட்டி வளர்றது, நம்ம வந்து கீழே நோக்கி வளர்றது மேல. ஸோ அதுல போட்டோட்ராபிசம், டுவர்ட்ஸ் சன்லைட், டுவர்ட்ஸ் சன்லைட் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்றது ஆக்சின்ங்க. தென் ட்ராபிக்ஸ் மூவ்மெண்ட்ங்கிறது அதுதான். யூஸ்ட் அஸ் வீடிசைட் அட் ஹை கான்சென்ட்ரேஷன். வீடிசைடா இந்த 2,4-டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், அந்த 2,4-D அப்படிங்கிறத வீடிசைடா யூஸ் பண்ணுவாங்க. வீடுனா என்ன? தேவையில்லாத பிளான்ஸ். தேவையில்லாத பிளான்ஸ்னா என்ன? அந்த பிளான்ட்ல இருந்து நமக்கு அது கிராப் பிளான்ட்டா இருக்காது, ஃபுட் பிளான்ட்டா இருக்காது. அதுதான் வீடிசைட் அப்படிமோ. சைடுனாலே கொல்றது, CIDEனா கொல்றதுன்னு அர்த்தம். தேவையில்லாத களை செடிகளை கொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், எபிக்கல் டாமினன்ஸ் அப்படிங்கிறது டெர்மினல் பட் சப்ரஸஸ் லேட்ரல் பட். டெர்மினல் பட்ங்கிறது நுனியில இருக்க மொட்டு பிரான்ச்சஸை வளர விடாம மேல நோக்கி வளர்றது, உயரமா மட்டும் வளர்ந்துட்டு போறது எபிக்கல் டாமினன்ஸ். NEA, IBA ரூட்டிங் இன் ஸ்டெம் கட்டிங்க்கு யூஸ் பண்றோம். 2,4-D broad leaved dicot weeds கில் பண்ணுது. Parthenocarpy seedless fruit can be induced by auxin. Seedless fruit தான் parthenocarpy. So auxin redistributes to shaded side during phototropism. இத towards light வளர்றது தான் phototropism அப்படின்னு சொல்லுவோம். causing bending toward light. So auxin வந்து நிழல் இருக்க சைடுக்கு போகும்போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த செல்ஸ் எல்லாம் இலாங்கேட் ஆகி சன்லைட்டை பார்த்து வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது ஆக்சினோட வேலை. ஜிப்ரலிக் ஆசிட் GA1, GA2 அந்த மாதிரி GA3. இதுல காமன் ஜிப்ரலிக் ஆசிட் என்னன்னா GA3. ஓகேங்க. அசோசியேட்டட் வித் பக்கானே டிசீஸ் ஆஃப் ரைஸ் காஸ்ட் பை அ ஃபங்கஸ். பக்கானே டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைஸ் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, ஜப்பான்ல ரொம்ப உயரமா வளருது. ஆக்சுவலி 1 feet, 1.5 feet, 1 அடி 1.5 அடிக்குள்ளதான் ரைஸ் பிளான்ட் வரும். 10 அடி 15 அடி வளரும். வளர்ந்து என்ன ஆயிடும்? உயரமா வளர்றதுனால சாஞ்சிடும், ஃப்ரூட்டிங் வராது, யாருக்கும் எந்த பயனும் இல்லாம போயிடும். அதனால அது பக்கானே டிசீஸ்னு பேர் வச்சாங்க. ஏன் அவ்வளவு உயரமா வளருது? அதுக்கு காரணமா இருந்தது ஃபங்கஸ், ஜிப்ரலா ஃபியூஜிகுராய் அப்படிங்கிற ஃபங்கஸ். ஸோ இது ஸ்டெம் இலாங்கேஷனை ப்ரமோட் பண்ணுது. போல்டிங் இன் ரோசட் பிளான்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. போல்டிங்னா என்ன அர்த்தம்னா ஸ்டெம் இலாங்கேஷன் ஃபாலோடு பை ஃப்ளவரிங். பிளான்ட் நல்லா வளர்ந்துரும். ரோசட் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது குட்டியா ஸ்டண்டட் growth-ஓட டுவார்ஃபா இருக்கிறது. அதெல்லாம் உயரமா வளர வச்சு, உயரமா வளர்ந்தா மட்டும் போதுமா? நமக்கு என்ன தேவை? ஃப்ளவரிங் வரணும். அப்புறம் தான் அதோட ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஃப்ரூட் கிடைக்கும் இல்லையா? இலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட்ஸ், நல்ல பிளான்ட் உயரமா வளர்ந்துரும், ஃபாலோடு பை ஃப்ளவரிங், அதுக்கு ஹெல்ப் பண்றது. ஓவர் கம் ஜெனட்டிக் டுவார்ஃப்னஸ். ஸோ குட்டியா இருக்க பிளான்ட்டை உயரமா வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரமோட் சீட் ஜெர்மினேஷன், என்சைம் ப்ரொடக்ஷன், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஜிப்ரலிக். இட் கேன் இன்டியூஸ் பார்த்தினோகார்பி, இதுவும் சீட்லெஸ் ஃப்ரூட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. டிலே செனசன்ஸ், ஏஜிங்கை டிலே பண்ணுது. ப்ரமோட் ஃப்ளவரிங் இன் சம் பிளான்ட்ஸ், இன்க்ரீஸ் ஃப்ரூட் சைஸ், ஆக்சிஸ் லென்த், ஸ்ட்ரெயிட்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், போல்டிங் இன் பீட், கேபேஜ் டைப் ரோசட் பிளான்ட். ஸோ பீட்டு, கேபேஜ்லாம் போல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. போல்டிங்னா என்னங்க? இன்டர்னோட இலாங்கேட் பண்ண வச்சு பிளான்ட்டை உயரமா வளர வச்சு ஃப்ளவரிங்கையும் இன்டியூஸ் பண்றது. மால்டிங்னா என்னங்க? நீங்க வந்து அந்த முத நாள்
பயிரை ஊற வச்சிருப்பீங்க தண்ணியில, அடுத்த நாள் முளைச்சு வருது பாத்தீங்களா, ஜெர்மினேட்டட், இந்த ஒயிட் கலர்ல ஜெர்மினேட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் மால்டிங். மால்டிங் ஆஃப் பார்லி, ஜிப்ரலிக் ஆசிட் இன்டியூசஸ் என்சைம் ப்ரொடக்ஷன். ஸோ பார்லியில மால்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. சுகர் கேனோட ஸ்டெம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுனால ஈல்டு அதிகரிக்குது. கிரேப்ஸோட அந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுனால ஃப்ரூட் சைஸ் பெருசாகுது, நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். டுவார்ஃப் பீ பிளான்ட், டுவார்ஃப் மெய்ஸ் பிளான்ட்டுக்கெல்லாம் ஜிஏவை அப்ளை பண்ணும்போது, ஜிப்ரலிக் ஆசிட் அப்ளை பண்ணும்போது அதோட டுவார்ஃப்னஸ் ஓவர் கம் ஆகி நார்மல் லென்த்துக்கு பிளான்ட் வளரும். ஸோ ஜிப்ரலின் இஸ் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் போல்டிங், பகானா டிசீஸ், மால்டிங். இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, நீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கடுத்து சைட்டோகைனின்ஸ். நேச்சுரலா கிடைக்கக்கூடிய சைட்டோகைனின் ஜியாட்டின், ஜியா மேய்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஜியா மேய்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். மேய்ஸ் அதாவது மக்காச்சோளத்துல இருந்து. இது ஜியா மேய்ஸ்ங்கிறது அதோட சயின்டிபிக் நேம். சைட் ஆஃப் சிந்தசிஸ் ரூட் எபிசிஸ்ல தான் நமக்கு சைட்டோகைனின் சிந்தசிஸ் ஆகுது. டெவலப்பிங் சீட்ஸ், ஃப்ரூட்ஸ்லயும் வரும். சைட்டோகைனின்னால என்ன அர்த்தம்? சைட்டோனா செல் டிவிஷன் அர்த்தம், மறந்துடாதீங்க. ப்ரொமோட் செல் டிவிஷன், ப்ரொமோட் சைட்டோகைனசிஸ். செல் டிவிஷன் தான் சைட்டோகைனசிஸ் ப்ரொமோட் பண்றதுனால தான் இது பேரே சைட்டோகைனின்னு வச்சாங்க. ஸ்டிமுலேட் லேட்டரல் பட் க்ரோத், எபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ண சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணும். ஈவன் எபிக்கல் பட் பிளான்ட்ல இருந்தா கூட சைட்டோகைனின் அப்ளை பண்ணீங்கன்னா இதோட டாமினன்ஸை குறைச்சி நிறைய பிரான்ச்சஸ் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எபிக்கல் டாமினன்ஸை பிரேக் பண்ணும், ஓவர் கம் எபிக்கல் டாமினன்ஸ், அதுக்கு ஹெல்ப் பண்றது. டிலே செனசன்ஸ், ஏஜிங்கை டிலே பண்ணும் பிளான்ட்ஸுக்கு. ஹெல்ப் இன் நியூட்ரியன் மொபிலைசேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நியூட்ரியன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆக பிளான்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரமோட் குளோரோபிளாஸ்ட் டெவலப்மெண்ட் இன் லீவ்ஸ், இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின். சைட்டோகைனின் லீவ்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் ஃபார்மேஷன் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுது. ஸோ தட் போட்டோசிந்தட்டிக் ரேட்டை அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இது தப்பா இருக்கு. லேட்டரல் டாமினன்ஸை ப்ரமோட் பண்ணும், ஓகேங்களா. எபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள், டிஷ்யூ கல்ச்சர் நீட்ஸ் ஆக்சின் பிளஸ் சைட்டோகைனின். பேலன்ஸ்டா இருந்தாதான் அந்த கேலஸ்ல இருந்து ரூட் ஷூட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சைட்டோகைனின் ரிச் கண்டிஷன் ப்ரமோட் ஷூட் ஃபார்மேஷன். சைட்டோகைனின் வந்து டிஷ்யூ கல்ச்சர்ல அதிகமா கொடுக்கும்போது ஷூட் ஃபார்மேஷன் அது ப்ரமோட் பண்ணும். லீவ்ஸ் ரிமைன் கிரீன் லாங்கர் டியூ டு டிலேடு செனசன்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ செனசன்ஸ்ங்கிறது என்ன? ஏஜிங் ஆஃப் லீஃப். அதை டிலே பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? லீஃப் கிரீன் கலர்லயே இருக்கும், அதிக நாள் போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஈல்டு அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். So cytokinins are called anti-aging hormones because they delay senescence. Aging delay பண்ணுது. Senescence அப்படினாலே பிளான்ட்ஸ்ல ஏஜிங் அர்த்தம், டிலே செனசன்ஸ்னா ஏஜிங் டிலே பண்ணுது. எத்திலின் இஸ் a gaseous plant hormone, நீட்ல கேட்கிற கொஸ்டின். நம்ம படிக்கிற ஹார்மோன்லயே கேசியஸ் ஹார்மோன் வந்து பிளான்ட் ஹார்மோன் வந்து எத்திலின் தான். ஃபங்க்ஷன் ப்ரமோட்ஸ் ஃப்ரூட் ரைப்பனிங். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ, பனானா எல்லாம் காயா எடுத்துட்டு போவாங்க. இந்த எத்திலினை பிஸ்குன்னு ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில அது பழுத்து இருக்கும். அதான் மருந்து போட்டு பழுக்க வைக்கிறாங்க, புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்கலாம் சொல்றாங்கல்ல. தே ஆர் யூசிங் எத்திலின், அவ்வளவுதான். ப்ரமோட்ஸ் செனசன்ஸ், ஏஜிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுது. ப்ரமோட்ஸ் அப்சிஷன். அப்சிஷன்னா ஒரு பிளான்ட்ல இருந்து லீஃப் கட்டாயி கீழே உழுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் அப்சிஷன். அதை ப்ரமோட் பண்ணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஹிபிட் பண்றது growth. செனசன்ஸை ப்ரமோட் பண்ணுதுன்னா என்ன? ஏஜிங்கை ப்ரமோட் பண்ணி பிளான்ட்டோட ஆயில் குறைக்குது. அப்போ இன்ஹிபிட்டர், growth இன்ஹிபிட்டர். அப்சிஷன்னா என்ன? லீஃப் ஃப்ரூட் எல்லாம் பிளான்ட்ல இருந்து கீழே விழுவுறது கட்டாயி, அதை ப்ரமோட் பண்ணுது. பிரேக் சீட் டார்மன்சி அண்ட் பட் டார்மன்சி, இது growthக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ரமோட்டரா இருக்கு. டார்மன்சினா உறக்க நிலை, தூங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தூங்கிக்கிட்டு இருக்க சீடை தட்டி எழுப்பி விட்டாதான் சீடு ஜெர்மினேட் ஆகும். அப்ப நல்லதும் பண்றான், கெட்டதும் பண்றான். பட் டார்மன்சி, பட் முளைக்காமையே இருக்கு. பட்ல இருந்து தான் ஃப்ளவர், லீஃப், பிரான்ச் இதெல்லாம் வரும். ஸோ அந்த மொட்டு முளைக்க வைக்கிறதுக்கு எத்திலின் ஹெல்ப் பண்ணுது. ப்ரமோட் ரூட் ஹேர் ஃபார்மேஷன், வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ரூட் ஹேர் ரொம்ப முக்கியம். ப்ரமோட்ஸ் ஹாரிசான்டல் growth அண்ட் ஸ்வெல்லிங். ஸோ குறுக்கால குண்டாகிறதுக்கு பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப்ஸ் ஃபார்ம் எபிக்கல் ஹூக் இன் டைகாட் சீட்லிங். ஸோ மேல நோக்கி எபிக்கல் ஹூக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டிப்ல இன்டியூஸ் ஃப்ளவரிங் இன் சம் பிளான்ட், சில பிளான்ட்ஸ்ல ஃப்ளவரிங்கை இன்டியூஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இன் சம் பிளான்ட்ஸ்.
ஸோ ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்ததுன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் அதிகமாகும். ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ரைப்பனிங்ல பனானா, மேங்கோ, டொமேட்டோவுக்கு ஸ்ப்ரே பண்ணா ஃப்ரூட் பழுத்துரும். பைனாப்பிள்ல எத்திலின் இன்டியூசஸ் ஃப்ளவரிங். குக்குர்பிட்ஸ்ல ப்ரமோட்ஸ் ஃபீமேல் ஃப்ளவரிங். சம் பிளான்ட்ஸ்ல ஃபீமேல் ஃப்ளவரிங் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொன்னோம்ல, அது குக்குர்பிட்ஸ். இது நீட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. எபிக்கல் ஹூக் ஹெல்ப்ஸ் டைகாட் சீட்லிங் எமர்ஜ் ஃப்ரம் சாயில் சேஃப்லி. ஸோ எபிக்கல் ஹூக் எதுக்குன்னு கேட்பீங்க. சாயில்ல இருந்து சீட்லிங் முளைச்சி மேல பாதுகாப்பா வரதுக்கு அந்த ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணும். அப்படி வளைஞ்சி வரும்போது டேமேஜ் ஆகாம வரும். இப்படி வளைவா வந்து பாத்தீங்கன்னா ஹூக் மாதிரி. அப்ப இந்த பகுதி தான் மேல மண்ணை பொத்துக்கிட்டு வரும், இந்த டிப்பு டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ எத்திஃபோன் ரிலீஸ் எத்திலின். எத்திஃபோன்ங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது. அதை நம்ம பிளான்ட்ஸுக்கு ரூட் வழியா கொடுத்தா ரூட் அப்சர்வ் பண்ணி உள்ள போய் எத்திலினை ரிலீஸ் பண்ணிக்கும். லிக்விட் ஃபார்ம், பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கு எத்திலின். தட் இஸ் எத்திஃபோன். ஆக்சுவலா எத்திலின் ஒரு gaseous ஹார்மோன். அப்சிசிக் ஆசிட் இஸ் மெயின்லி a growth inhibitor and stress ஹார்மோன். ஏன் சார் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்றாங்க? பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்னா என்னங்க? தண்ணி இல்லாம போனா ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர், வெயில் ஜாஸ்தியா அடிச்சா ஸ்ட்ரெஸ் வரும் பிளான்ட்டுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டைப்ல பிளான்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்சிசிக் ஆசிடை செக்ரேட் பண்ணிக்கும் அதிகமா. அதனால இதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ ஃபங்க்ஷன் இன்டியூசஸ் சீட் டார்மன்சி. எல்லாமே growth-ஐ குறைக்கிறது தான். சீட் டார்மன்சின்னு சீடு உறங்கி போயிடும், அதாவது அது முளைக்கவே முளைக்காது, ஜெர்மினேட் ஆகாம பண்றது. அதான் சீட் டார்மன்சியை இன்டியூஸ் பண்றது. இன்டியூஸ் பட் டார்மன்சி, பட்டும் முளைக்காது. ப்ரமோட் ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஸோ ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? டிரான்ஸ்பிரேஷன் ஸ்டாப் ஆயிடும். அப்போ வாட்டர் இல்லாதப்போ அந்த பிளான்ட்டுக்கு தண்ணியே இல்லை, பிளான்ட்ல இருக்க தண்ணி பூரா டிரான்ஸ்பிரேஷன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா காஞ்சி போய் செத்து போயிடும். ஸோ அதை காப்பாத்துறதுக்காக ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அப்போ ஸ்டொமேட்டல் க்ளோஷரை ப்ரமோட் பண்ணுது. இன்ஹிபிட்ஸ் growth, வளர்ச்சியை இது இன்ஹிபிட் பண்ணும். ப்ரமோட் செனசன்ஸ், ஏஜிங்கை அதிகப்படுத்தும். ஹெல்ப்ஸ் பிளான்ட் டாலரேட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை பிளான்ட் தாங்கி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்சிசிக் ஆசிட். ஸோ டியூரிங் ட்ரவுட் ஏபிஏ க்ளோசஸ். ட்ரவுட்னா வறட்சி, ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி வாட்டர் லாஸை ரெடியூஸ் பண்ணுது. ப்ரிவென்ட்ஸ் ப்ரீமெச்சூர் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஸோ சீடு வந்து ஜெர்மினேஷன் இது எதுக்கு ஸ்டாப் பண்ணி வைக்குது? தேவையான அளவுக்கு வாட்டர், தேவையான அளவுக்கு ஆக்சிஜன்லாம் கிடைக்கும் போது சீட் ஜெர்மினேட் ஆனா ஜம்முன்னு வளரும். அது வரைக்கும் அதை சீட் டார்மெண்டா வச்சிருக்கோம். ஸோ அப்சிசிக் ஆசிடை நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹார்மோன் இன்டராக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு plant responses depend on balance between hormones, not just one hormone. இப்போ பிளான்ட்டுக்கு ஆக்சின் மட்டும் இருந்தா போதுமா? இல்லை, ஆக்சின் பிளஸ் சைட்டோகைனின், சம்டைம்ஸ் ஜிப்ரலின் தேவைப்படும், அப்சிசிக் ஆசிட் தேவைப்படும், ஸோ எத்திலின் தேவைப்படும். எல்லா ஹார்மோனுமே பேலன்ஸ்டா தேவையான டயத்துல இருக்கணும். ஆக்சின் பிளஸ் சைட்டோகைனின் ரெகுலேட் ஆர்கன் ஃபார்மேஷன் இன் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர்ல ஆக்சின் பிளஸ் சைட்டோகைனை கலந்து கொடுப்பாங்க. அதுல சைட்டோகைனை ஜாஸ்தியா கொடுத்தா ஷூட் ஃபார்மேஷன் வரும். ABA opposes many growth promoting actions. Bud dormancy, seed dormancy, stress hormone, ABA வந்து ஒரு inhibitor. Gibberellin can break dormancy, whereas abscisic acid induce dormancy. அதனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் against-ஆ செயல்படுவாங்க. ஓகேங்களா? Gibberellin is opposite to abscisic acid. Seed dormancy and germination. Dormancy, state in which a viable seed does not germinate even under favorable condition. அதுதான் டார்மன்சின்னு சொல்லுவோம். சீட் டார்மன்சி அப்படிங்கிறது வாட்டர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, சீடு வளர்ச்சிக்கு தேவையான சன்லைட் எல்லாமே இருக்கு, ஆனாலும் சீட் ஜெர்மினேட் ஆகல. அதை சீட் டார்மன்சி அப்படின்னு சொல்லுவோம். ரோல் ஆஃப் அப்சிசிக் ஆசிட், இதுதான் டார்மன்சியை மெயின்டைன் பண்ண அப்சிசிக் ஆசிட் தான் காரணமா இருக்கு. ஏன்னா இது டார்மன்சியை ப்ரமோட் பண்ணுது, உறக்க நிலை, சீட் ஜெர்மினேட் பண்ண விடாம இருக்கிறத ப்ரமோட் பண்ணுது. ஜெர்மினேஷன் ஆஃபன் ப்ரமோட்டட் பை, ஜெர்மினேஷனை ப்ரமோட் பண்றதுக்கு ஜிப்ரலின் தேவைப்படும். ஸோ சீரியல் சீட், சீரியல்ஸ்னா தானியங்கள்னு சொல்லுவோம், கம்பு, சோளம், நெல், கோதுமை, இதுலலாம் ஜெர்மினேஷனை ப்ரமோட் பண்ண ஜிப்ரலின் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ், பார்லியில ஜிப்ரலிக் ஆசிட் என்சைம் வந்து மால்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. மால்டிங் அப்படிங்கிறது என்னங்க? அதான் அந்த ஒயிட் கலர்ல அது ஜெர்மினேட் ஆகி வருது இல்லையா, அதுதான்.
ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட் சாப்டர் பார்ப்போம். இன்னைக்கு நடத்தின சாப்டர்ல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நடத்தின சாப்டர்ல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குங்களா? இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ அப்படிங்கிறத நான் ஷெட்யூல் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ.